நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க, 2 பீஸ் பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே இப்போது 2 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 5 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸும் சேர்த்துக்குங்க. அதையும் எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் வேக. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி மேஷ் ஆகிடுச்சு. நாமளும் லைட்டாக அதை மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து நல்லா கூலாகிற வரைக்கும் எடுத்து வைங்க. இப்போது ஆறின இந்த டொமேட்டோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. ரெண்டு பீஸ் பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு அதை கிளறி விடுங்க. 2 பச்சை. இது எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்குங்க. இதை மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கிரேவியை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம்.
இதில் இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் உடைஞ்சிராத மாதிரி சேர்த்துக்குங்க. அதை லைட்டாக கிளறி விடுங்க. பன்னீர் உடைஞ்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. இப்போது இதில் 3 ஸ்பூன் க்ரீம் போட்டுக்கலாம். உங்களுக்கு க்ரீம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா போட தேவையில்ல. போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அது உள்ளே போட்டுக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் க்ரஷ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.